அவரு என்னதான் ஃபீல்ட விட்டு போனாலும் நான் அவரு பாலிடிக்ஸ்ல வராருல சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு வர்றது அது வந்தா ரொம்ப நல்லது சந்தோஷமா இருக்கும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் அண்ணன் எதில் வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். இது ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே, ஜனங்களுக்கு மோட்டிவேஷன் தான். இப்போ ஒருத்தர் கொடுக்கும்போது நம்மளும் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அடுத்த வருஷம் நம்மளும் அதே மாதிரி அது பிள்ளைங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. இது வந்து மோட்டிவேட் பண்ணுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து நானே பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழுகுறாங்க சாரை பார்க்கணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியோட எல்லா விஷயஸுமே தளபதி அண்ணாக்கு இருக்குது. அவங்க கண்டிப்பாக முதலமைச்சர் வருவாங்க. எங்களுக்கு இன்னும் எங்களோட எஜுகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து நான் 10th வந்து ஆக்டர் விஜய் சார் கையால் விருது வாங்குறேன். +2 வந்து நான் முதல்வர் விஜய் சார் கையால் விருது வாங்குவேன். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் அரசியல் பண்ணுறாரு, அவர் நல்லது பண்ணுவார், அது நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் அவர் நடிப்பு வாய்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் வராமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அரசியல் வராரு, அது ஓகே, அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்சனாக இருக்குது. விஜய் அங்கிள் வந்துட்டு ஒரு ஆக்டராக பார்க்கறத விட ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக பார்க்குறோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் பேர் தேஜஸ்ரீ, என் பேர் ஸ்ரீவர்ஷினி. நாங்கள் 2 பேரும் ஒரே ஸ்கூல்லேருந்து திருவாரூர் சாய்ராம் மெட்ரிகுலேஷன்லேருந்து ஒரே ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். நான் வந்து 10th வந்து 497 மார்க் எடுத்திருக்கேன். நான் 10th வந்து 495. நான் டிஸ்ட்ரிக்ட் 3rd, நான் ஸ்டேட் 3rd வந்திருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் 1st. இந்த இங்கே வந்து அவார்டு வாங்குறது ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒரு அடுத்த வர ஜென்ரேஷனுக்கும் இது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். நம்மளும் இந்தமாரி போகணும், இந்தமாரி அதுக்காக அவங்க வந்து நிறையா கஷ்டப்பட்டு படிப்பாங்க. இந்தமாரி அவார்டெலாம் வாங்கும்போது அவங்களுக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்கும். ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஆமாம், அவர் என்னதான் ஃபீல்ட விட்டு போனாலும் நான் அவர் பாலிடிக்ஸில் வராருல சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடுக்கு வர்றது அது வந்தால் ரொம்ப நல்லது சந்தோஷமாக இருக்கும். இந்த ட்ரக்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக கள்ளக்குறிச்சி கேஸ் வந்திருக்கு. அந்த கேஸில் வந்து ட்ரக்ஸ்னால பல பேர் இறந்துருக்காங்க. அந்த ட்ரக்ஸை வந்து அந்த ட்ரக்ஸை வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெஸ்ட்ராய் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இருக்கும் அது. உங்களோட பெரிய ஃபேன் சொல்லுவோம், உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம்னு சொல்லுவோம். 12th இந்த மாதிரி வந்து உங்களை வந்து பார்ப்போம் அப்படின்லாம் சொல்லுவோம். அதுக்காக நாங்கள் ட்ரை பண்ணுவோம், ஹார்ட் ஒர்க் பண்ணி வருவோம். இது வந்து இந்த மாதிரி நிறைய ப்ரைஸ் இன்னும் நிறைய பேர் வாங்கணும் அப்படிங்கிறதான் எங்கள் எல்லாரோட ஆசையும். எங்கள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணாங்க, நாங்களும் நல்லா படிச்சிருந்துருக்கலாம், அண்ணாவை பார்த்துருக்கலாம் அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னும் நல்லா படிங்க, அண்ணா நேரில் வந்து பாருங்கள் எல்லாரும். நான் 10th. கண்டிப்பாக வருவேன், அண்ணாக்காகவே நாங்கள்லாம் வருவோம். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, என் அண்ணன் எதில் வந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அண்ணனை பார்க்குறதே பெரிய விஷயம், அப்புறம் நாங்கள் என்ன கேட்குறதுக்கு. அப்படி ஒன்றும் எனக்கு இல்லை, ஆனால் அண்ணனோட ஒரு ஃபோட்டோ மட்டும் போதும், வேறு எதுவுமே எங்களுக்கு வேணாம். ஏன்னா அண்ணனே கிரேட், நாங்கள் என்ன கேட்குறது அவங்கள்ட்ட. நிறையா செய்வார், பண்ணி செய்வார். வரத்துக்கு முன்னாடியே செய்கிறார், இப்படி வந்ததுக்கு அப்புறம் நல்லா செய்வார்னு நினைக்கிறேன். என் பேர் நவீன், நான் திருச்சியிலேருந்து மடச்சனூர் தொகுதியிலேருந்து வரேன். உத்தமர் கோயிலேருந்து வரேன். 583 12th. தளபதி போன வருஷம் செஞ்ச இந்த விஷயத்தால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்ஸ்பயர் ஆகி தளபதி பார்க்கணுங்கிற நல்லா படிச்சுக்கிறாங்க. ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? புரியல. போன வருஷம் நம்ம தளபதி பண்ணார்ல, இப்போ இந்த விஷயம் பண்ணதுனால நிறைய பேர் வந்து 10th நல்ல மார்க் எடுத்து 12th நல்ல மார்க் எடுத்து தளபதி பார்க்கணுங்கிறதுக்காக வராங்க. ஸோ நீங்கள் எப்படி அதை பார்க்குறீங்கன்னு கேட்குறீங்க. இது ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே, ஜனங்களுக்கு மோட்டிவேஷன் தான். இப்போ ஒருத்தர் கொடுக்கும்போது நம்மளும் வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். அதனால அடுத்த வருஷம் நம்மளும் அதே மாதிரி அது பிள்ளைங்க வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ நம்ம தளபதி தான் இது மாதிரி ஒரு இது முதல்ல ஆரம்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்.
வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும், படிக்கிற மாணவர்களும் நல்லா இருக்கணும். ஸ்க்ரீனில் பார்த்த தளபதி அந்த நேரில் பார்க்குறீங்க. எக்ஸைட்டடாக அப்படி ஒன்றும் கிடையாதுங்க. எங்களுக்கு ஒரு பிரதர் மாதிரி தான். ஜஸ்ட் என்ன இது வரைக்கும் ஸ்க்ரீனில் பார்த்தோம், இப்போ நேரடியாக பார்க்க போகிறோம். சரி, நம்ம தளபதி 2026 ஸ்க்ரீனில் இல்லாமல் அரசியல் இறங்கி வேலை செய்ய போகிறது சொல்லியிருக்காரு. சரி. ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுவீங்க படங்களை? ரொம்பவே மிஸ் பண்ணுவோம். படம் வரலன்னா ரொம்ப மிஸ் பண்ணுவோம். நேரில் பார்க்கும்போது தளபதி கிட்ட என்ன சொல்லுவீங்க? நீங்கள் தான் என்னோடய ஃபேவரட் ஆக்டர். நீங்கள் நிறைய இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ஒரு எதிர்காலத்துக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லிக்குவோம். சரி சார். என் பேர் அமிர்தவர்ஷினி. நான் வந்து மணச்சநல்லூர்லேருந்து வரேன், திருச்சிராப்பள்ளி மாவட்டம். நான் 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சிருக்கேன். 574 12th. ஹாப்பியாக இருக்குது. எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கடைசியில் வந்து கூப்பிட்டாங்க வர சொல்லி, திடீர்னு தான் சொன்னாங்க. ஷாக்காக இருந்தது. நாங்கள் எல்லாமே ஹாப்பியாக இருக்கோம். இது வந்து மோட்டிவேட் பண்ணுதுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா வந்து நானே பார்த்துருக்கேன், நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அழுகுறாங்க சாரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. சாரை பார்க்கணுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அழுகுறாங்க, என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பார்க்கும்போது எனக்கு இந்த சான்ஸ் கிடச்சிருக்கும் போது இது வந்து பெரிய சான்ஸ் தான். நிறைய பேர் வந்து சார் இந்த மாதிரி பார்க்கலான்னு சொல்லிட்டு நிறைய படிக்கிறாங்க, நிறைய மார்க் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அதனால ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணுற விதமாக தான் வந்து சார் கொடுக்கறது இருக்குது அவார்ட். தளபதி பார்க்குறீங்கன்னா முதல் வார்த்தை என்ன சொல்லுவீங்கன்னு கேட்குறாரு. பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே அண்ணா. நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து எங்களை இங்கே சேஃபாக வந்து அழைச்சிட்டு வந்தாங்க ஒரு சார், ரவிசங்கர்னு சொல்லிட்டு. அவர் தான் ரொம்ப சேஃபாக எங்களை வந்து எல்லாமே பார்த்து கூட்டிட்டு வந்தார். அவருக்கும் தேங்க்யூ இந்த டைம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, பாலிடிக்ஸில் இருக்கணும்னு அவர் விருப்பப்படுறாரு, அதனால நம்ம அதை ஏற்றுட்டு தான் ஆகணும். என் பேர் திருமலர். நான் திட்டக்குடி தாலுக்கா இறையூர் கிராமத்துலேருந்து வரேன். இறையூர் அருணா மேல்நிலைப்பள்ளி நான் படிக்கிற ஸ்கூல். அங்கே 10th 488 மார்க் எடுத்ததுக்காக விஜய் அண்ணா கிட்ட ப்ரைஸ் வாங்க வந்திருக்கேன். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ. பசங்க எல்லாரும் அங்கே போகிறாங்க ஃபேமிலியாக. இப்போ வந்து நம்ம தளபதி வந்து நேரில் மீட் பண்ண போறீங்க. ஸ்க்ரீனில் மட்டுமே சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் நேரில் மீட் பண்ண போறீங்க. ரொம்ப ஜாலியாக இருக்குது. அவங்கள இப்போ 10 மணி எப்படா ஆகும்னு இருக்கு. தளபதி நேரில் மீட் பண்ணும்போது அதுக்கு சொல்கிற முதல் வார்த்தை என்னவா? அவர் போறீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? எனக்கு இப்பயே வார்த்தை வரல, அப்போ என்ன வரும்னே தெரியல. வரும்போது என்ன வருது? நம்ம தளபதி முருள் நேரம் அரசியல் வர போகிறார் 2026 ஸோ ஸ்க்ரீனில் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க? ஏன்னா படம் நடிக்க போகிறதுலேன்னு ஒரு படம். கண்டிப்பாக எங்கள் ஒட்டுமொத்த ஃபேமிலியோட எல்லா விஷயஸுமே தளபதி அண்ணாக்கு இருக்குது. அவங்க கண்டிப்பாக முதலமைச்சர் வருவாங்க. எங்களுக்கு இன்னும் எங்களோட எஜுகேஷனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. தளபதி முதலமைச்சர் ஆனோடனே அந்த விஷயம் முதல்ல செஞ்சால் நல்லா இருக்கும் நினைக்கிற சில விஷயம். போதைப் பொருள் ஒழிக்கிறது. இந்த நம்ம கிராம பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா குளம் குட்டை ஏரிலாம் வந்து அப்படியே பழுதடைஞ்சு போயிருக்கு. மழை தண்ணி வந்து எவ்வளோ தான் கீழே நம்மளுக்கு பெஞ்சாலும் யாருமே சேகரிக்கிறது இல்லை. அதை தூர்வாரணும்னு நினைக்கிறேன். என் பேர் ஜீவவர்ஷினி. நான் திருச்சி மாவட்டம் தரையூர்லேருந்து வரேன். நான் ராஜ் வித்யாபவன் ஸ்கூலில் படிக்கிறேன். நான் ஸ்டேட் 3rd 497 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் மீட் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. இதுக்காகவே நான் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சிருக்கேன். தளபதி என்ன 2026 அரசியலுக்கே வர போகிறதா சொல்கிறாங்க. ஸ்க்ரீன் எந்த அளவுக்கு மிஸ் பண்ணீங்க? ஏன்னா படங்களுக்கு தான் வர போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. படங்கள் வராதுன்னு எல்லாத்தையும் எனக்கும் ஃபீலிங்காக இருக்குது. ஆனால் இப்போ முதல்வர் ஆகிட்டாருன்னா இன்னும் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுப்பாருன்னு அதை நினச்சா இன்னும் கொஞ்சம் ப்ரௌடாக இருக்குது. தளபதி அவர்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதாக இருக்குது? வரப்போகிற ஜென்ரேஷனுக்கு தமிழ் நல்ல மார்க் எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம படித்தா இவங்களை பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க. என் தம்பி கண்டிப்பாக வருவான். முதல் வார்த்தை
ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நான் 10th வந்து ஆக்டர் விஜய் சார் கையால் விருது வாங்குறேன். +2 வந்து நான் முதல்வர் விஜய் சார் கையால் விருது வாங்குவேன். வணக்கம் சார், என் பேர் ஈஸ்வரன், துறையூர். பாப்பா இந்த அளவுக்கு மார்க் எடுத்து நாங்கள் பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்தாலும் சார் இப்போ ஆக்டிவிட்டிலாம் வந்து பிள்ளைங்களுக்கு பெரிய உற்சாகமாக இருக்குது. சாரோட அந்த பணி மேலும் தொடரட்டும். சீட்டு பெருசில்ல, அந்த மனசு தான் பெருசு. இதை எல்லாத்தையும் செய்யணும் அப்படிங்கிற அவர் எடுத்துக்கிற ஸ்டெப்பு ரொம்ப வெல்கம், வரவேற்கக்கூடியது. அவர் எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸு பெரிய விஷயமா இருக்குது. சார் வெல்கம் சார். கண்டிப்பாக இப்போ ஒரு பண்ணியிருக்க இந்த ஒர்க்கே நான் பிள்ளைங்களை ஹார்ட் ஒர்க் பண்ணி இப்போ பண்ணுறத விட இப்போ சார் இப்போ எல்லாத்தையும் வர வச்சு பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இது பெரிய ஹார்ட் ஒர்க். இவ்வளோ பெரிய இதில் ஆளுங்களை சரி பண்ணி முகம் சுழிக்காமல் பண்ணி டைம் இதுக்குன்னு ஒதுக்கி பண்ணுறது வந்து மிகவே வரவேற்குது. இது பெரிய உற்சாகம், வழிகாட்டியாகவும் இருக்கும். சார் வெல்கம் சார். சார் வணக்கம். வணக்கம், என் பேர் மோனிஸ் ரூபான். நான் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். தளபதி பிக் ஃபேன், ரொம்ப பிடிக்கும். என் பேர் வந்து பி பிரியங்கா தேவி. நான் வந்து பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். என் மார்க் வந்து 587 இருக்கு. 12th. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லை, நினச்சி கூட பார்க்கல அவர் வந்து கூப்பிடுவாருன்னு சொல்லிட்டு. ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா ஒரு ஆக்டர் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ரேர் தான். சில பேர் ரொம்ப பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இவர் ரொம்ப எடுத்து பண்ணுறது ரொம்ப இதுவாக இருக்குது. புரியல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ரொம்ப தேங்க்ஸ் தான் சொல்லுவேன், வேறு எதுவும் சொல்ல தெரியல. அவரை பற்றி சொல்கிற வார்த்தை அந்தளவுக்கு வரல எனக்கு. ஆனால் அவர் அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோதான். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் அவர் அரசியல் பண்ணுறாரு, அவர் நல்லது பண்ணுவார், அது நம்பிக்கை இருக்குது. ஆனால் இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அவர் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அவர் நடிப்பு, வாய்ஸ் எல்லாமே எனக்கு பிடிக்கும். கொஞ்சம் வராமல் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் அரசியல் வராரு, அது ஓகே, அது ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்சராக இருக்குது. என்னென்ன செஞ்சால் நல்லாயிருக்கும், பசங்களுக்கு வந்து இந்தந்த கோர்ஸ் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஃபர்மேஷன் நிறைய கொடுக்கணும். அதே மாதிரியே நிறைய அண்டர் ப்ரிவிலேஜ் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பாண்டிச்சேரியிலேருந்து வரேன். அது ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். ஒரு நடிகராக இருந்து செய்கிறாருன்னா ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி இன்னும் தொடர்ந்து செய்யணும். எங்களுக்கு இது பொண்ணு இன்னும் பையன் இருக்கிறான். இந்த மாதிரி படிக்கும்போது அடுத்து வர பசங்களுக்கும் நம்ம ஊக்குவிச்சு இன்னும் இது மாதிரி பார்க்கலாம், இது மாதிரி வாங்கலாம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி செய்யணும். அது மாதிரி செஞ்சால் எல்லா படிக்கிற பசங்களுக்கு கொஞ்சம் இன்னும் படிக்கணுன்ற எண்ணம் தானாக வரும். இது மாதிரி படிப்பாங்க, அவங்களும் வந்து இந்த மாதிரி அவர்கிட்ட இந்த விருது வாங்கணும். என் பேர் ரவிராஜ் சக்கரவர்த்தி. நான் சென்னையிலேருந்து வரேன், டி நகர். ஸோ 480 ஸ்கோர் பண்ணியிருக்கேன். ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ஆக்சுவலாக நான் வந்து எய்ம் வச்சது வந்துட்டு ஒரு ஸ்டேட் லெவலில் தான் எய்ம் வச்சுருந்தேன். பட் ஸ்கூல் லெவலில் ஃபஸ்ட்டு வந்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் V4U தேங்க்யூ, என்னை வந்துட்டு பேட்டி எடுக்கிறதுக்காக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். ஸோ இப்போ விஜய் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்க போகிறேன். ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது. எக்ஸைட்டிங்காக இருக்கிறத விட ஆக்சுவலாக வந்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து எங்களை வேணான்னு சொல்லவங்க கூட நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ திஸ் மூமெண்ட் இஸ் வெரி லைக் எப்படி ஒரு வாழ்க்கையில் ஒரு கிடைக்காத மூமெண்ட் தான். நமக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நோ வேர்ட்ஸ், அவ்வளோதான். ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு விஜய் அங்கிள் வந்துட்டு ஒரு ஆக்டராக பார்க்கறத விட ஒரு நல்ல ஹியூமன் பீங்காக பார்க்குறோம் அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிற ₹1 நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச ₹1 அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுன்னாலும்
நல்ல மனசு இருக்கணும், நமக்கு நல்ல மனசு இருந்தால் தான் நம்ம அதை பண்ண முடியும். ஸோ அப்படின்றது ஒரு ஆக்டராக இருந்தாலும் கூட நிறைய பேர் வந்துட்டு அவங்கள விட ஹையர் சேலரி வாங்குற ஆக்டர்ஸ் எல்லாம் இன்னும் கவர்மெண்ட் தான் இருக்காங்க. பட் விஜய் அங்கிள் வந்துட்டு இதை முன்னெடுத்திருக்காருன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இன்னும் ஒரு 2 minutes அவர் கூட இருப்பேன். பட் ஒரு 10 minutes அப்படி இருந்தால் கூட சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா கூட பேசிகிட்டு இருக்கலாம். ஸோ என்ன கை கொடுத்து போகிறோம், அவ்வளோதான். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்ச நேரம் பேசுகிற மாதிரி இருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.